மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை இறை வார்த்தைகளில், அவரால் எழுந்து நிற்கவோ எழுந்து நடக்கவோ இயலாத ஒரு நபர், தளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு நபர் நாம் வாசிக்கின்றோம். 4 பேர் சேர்ந்து படுக்கையில் அவரை சுமந்து கொண்டு வந்தார்கள். சாதாரணமாக மனித சிந்தனைக்கு இது எப்படி குணமாகுங்கிற ஒரு எண்ணம் உண்டு. நமக்கு சாதாரண சின்ன சின்ன காரியங்களே நம்ம சந்தேகம் கொள்கின்றவர்களாக இருக்கிற போது, இங்கு இந்த 4 பேருடைய நம்பிக்கையானது மிகப்பெரிது. சின்ன ஒரு காய்ச்சல் வருகின்ற போதே நாம் பல வேளைகளில் இது கொஞ்சம் ஒரு 2-3 நாளாக சரியாகாமல் வரும்போது நாம் மனமுடைந்து தளர்ந்து என்ன ஆகுமோ பதட்டப்படுகின்றவர்களாக இருக்கிற தருணத்தில் இங்கு 4 பேர் அவரை சுமந்து கொண்டு இயேசுவின் அருகில் வருகின்றார்கள். அதாவது வேறு யாரையும் தேடினா மீட்பு இல்லை, வேறு யாரையும் தேடினா நோய் குணமாகாது, அதாகும். இயேசுவை தேடி வருகின்றார்கள். இனி பார்க்கிறோம், தடைகள் பல இருக்கிறது. இயேசுவை தேடி வருகிற போது தடைகள் பல இருக்கிறது. இயேசுவை சந்திப்பது நிசார காரியமாக இல்லை. ஏனெனில் இயேசுவை சூழ்ந்த ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த வீடு முழுவதும் ஆட்கள் நிரம்பி இருக்கிறார்கள். வீடு மட்டுமில்லை, அதனுடைய வாசலிலும் அதனுடைய சுற்றுப்புறங்களிலும் ஆட்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவருடைய வாயிலிருந்து வருகின்ற இறை வார்த்தைகளை கேட்டு ஆறுதல் பெறுவதற்காக, அவருடைய வாயிலிருந்து வருகின்ற இறை வார்த்தைகளை கேட்டு தங்களை ஊக்கப்படுத்திக் கொள்கின்றவர்களாக மாறுவதற்காக அவரை தேடி, அவருடைய அருகில் எவ்வாறு தேனை தேடி வண்டுகள் வருகிறதோ அதுபோல இயேசுவை தேடி மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் இங்கு 4 பேர் எப்படி இந்த நபரை இயேசுவின் அருகில் கொண்டு செல்லலாம் என்று யோசிக்கிறார்கள். எப்படி நாம் இயேசுவினுடைய அருகில் வர வேண்டும் என்று யோசிக்கின்றவர்களாக நாமும் இருக்க வேண்டும். இயேசுவின் அருகில் நான் எப்படி வந்து சேர முடியும்? நான் வந்து சேரவில்லை. எனது வீட்டில் உள்ளவர்களை, குறிப்பாக குடும்பத்தில் குடிப்பழக்கத்தினால் அல்லது ஆலயத்திற்கு வர விருப்பம் இல்லாததினால் எல்லாம் ஆலயத்தோடு விடைபெற சொல்லி இருக்கின்றவர்கள் உண்டு. குடும்ப தலைவர்கள் உண்டு, பிள்ளைகள் பலர் உண்டு, ஆலயத்திற்கு வராமல் இருக்கின்ற பலர் உண்டு. இவர்களை எப்படி ஆண்டவருடைய அருகில், இந்த பலிபீடத்தின் அருகில் கொண்டு சேர்க்கலாம் என்ற எண்ணம் நமக்கு எத்தனை நாள் வந்திருக்கிறது என்பது இந்த நபர்கள், இந்த 4 பேர் நம்மோடு கேட்கின்ற கேள்வி இது. நாங்கள் இந்த முடக்குவாதமற்றவனை சுமந்து சென்று என்ன ஆண்டவருடைய அருகில் கொண்டு சேர்த்தால் அவன் நலம் வருவான் என்று நம்பினோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை குணப்படுத்தினார். உங்களது வாழ்க்கையில், உங்களது வீடுகளில் முடங்கி கிடக்கின்ற நபர்களை ஆண்டவருடைய பலிபீடத்தின் அருகில் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் எத்தகைய முயற்சிகளை, எத்தகைய கருத்துக்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு முன்னோக்கி சென்றிருக்கிறீர்கள் என்று இந்த நபர்கள் நம்மோடு இன்று கேட்கிறார்கள். மீண்டும் அவர்கள் தருகின்ற சவால் உண்டு. நீர் இயேசுவை சந்தித்தால் உனது வாழ்வு மாறும். நாம் காண்கின்றோம், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்ற இந்த நபர்களோடு ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவருடைய நம்பிக்கையை கண்டு இங்கு படுத்திருந்த நபரோடு கூறினார், உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பல வேளைகளில் நமது வாழ்க்கையில் உள்ள பலவிதமான குறைகளுக்கு அல்லது வாழ்க்கையில் பலவிதமான லட்சியங்கள் அடையாமல் போவதற்கு, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காமல் போவதற்கு தடையாக இருப்பது மனிதனுடைய பாவங்கள். ஆகையால் தான் நமது 2வது வாசனத்திலே வாசிக்க கேட்டோம். தானியேல் இறைவாக்கினருடைய புஸ்தகத்தில் நாம் காண்கின்றோம், தானியேல் தனது கருத்துக்களை தெரிவிக்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட காரியம் இது. தானியேல் உள்ளுணர்ந்தவராக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திற்கும் சாபத்திற்கும் பாவத்திற்கும் அல்லது வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் போவதற்கு, வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் போவதற்கு, சொந்தமாக வீடு இல்லாமல் போவதற்கு, சுதந்திரம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன என்று தானியேல் அங்கே எடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நானும் எங்கள் மக்களும் செய்த தவறுகள் தான் நீர் எங்களை கண்டுணராமல் இருப்பதற்கு, நீர் எங்களை உயர்த்தாமல் இருப்பதற்கு காரணம் என்று எடுத்திருக்கிறார். மேலும் லேவியராகமத்திலே நாம் வாசிக்க கேட்ட 1வது வாசனத்தில் வாசிக்க கேட்டோம், லேவியராகமத்தில் பாவங்களுக்கு நீ கழுவாய் செய்யும் போது உன்னை ஆண்டவர் விடுவிப்பார் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம். இன்று இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிற போது, இதோ முடக்குவாதமுற்று தளர்ந்து போய் 4 பேர் சுமந்து கொண்டு வர வேண்டிய நிலையில் இருந்த நபர் எழுந்து நடந்து தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வதை நாம் காண்கின்றோம். என்பவர்களே, நமது வாழ்க்கையிலும் இத்தகைய பலவிதமான தேடல்கள் உண்டு. பலவிதமான குறைவுகளுக்கு, பலவிதமான ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு, வீட்டில் வளர்ச்சி இல்லாமல் போவதற்கு காரணம் நமது வாழ்க்கையில் உள்ள, நமது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பாவங்களாக இருக்கு. சில வேளைகளில் இந்த பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் ஒரே ஒருவர் தான் இருக்கிறது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவங்களை மன்னிக்கின்ற வல்லமை ஒருவர் தான் இருக்கிறது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரிடமே இருக்கிறது. அவர் தனது திருத்தூதர்களிடம், தனது சீடரிடம் கற்பித்தார், நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று போதித்துக் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கிறார் அதிகாரத்தை. நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அது ஒருபோதும் மன்னிக்கப்படாது.
இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது திருத்தூதர்களுக்கு கைமாறினார். இன்று திருச்சபையானது அந்த அதிகாரத்தை பாவ சங்கீர்த்தனம் அல்லது ஒப்புரவு என்ற அருளடையாளம் வழியாக மக்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற போது, அன்பானவர்களே, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, நான் வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டுமா, நான் சந்திக்க வேண்டிய முக்கியமான இடம் ஆண்டவருடைய பலிபீடம். அதற்கு பின்னால் ஆண்டவருடைய ஒப்புரவு பீடத்தில் நான் சென்று ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆண்டவரிடமிருந்து பாவங்களுக்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிற அந்த தருணத்தில் இருந்து எனது வாழ்வு, எனது குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய வாழ்வு மாறுகிறது. விடுதலையாக சுமக்க முடியாத சுமைகளோடு இருக்கிறவர்கள் சுமையை சுலபமான சுமைகளாக மாறுகிறது. வாழ்க்கையில் விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி இல்லாதவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. கடன் தொல்லையால் இருக்கிறவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மாறுகின்ற ஒரு அனுபவம் நாம் பெற்றுக்கொள்வோம். எப்போது என்றால், முழுமையாக நாம் பாவங்களை ஏற்று அறிக்கையிட்டு பாவங்களில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக மன்னிப்பு தருகிற அந்த தருணத்தில், உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஒன்றையுமே அவர் பிடித்து வைக்கவில்லை. உனது பாவங்கள் நீ எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அனைத்து மன்னிக்கப்பட்டது என்று ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற அந்த நிமிடம், அன்பானவர்களே, நமது பாவங்கள் மாறும். நமது பாவ சங்கீர்த்தனங்கள் முழுமையான நல்ல பாவ சங்கீர்த்தனங்களா இருக்கிறதா என்பது கூட நாம் சிந்திக்க வேண்டும். நான் பாவ சங்கீர்த்தனம் எடுக்கிறேன், ஆனால் முழுமையாக உள்ளுணர்ந்து நல்ல அனுதாபத்தோடு பாவ சங்கீர்த்தனம் எடுக்கிறேனா என்பதும் கூட இங்கு முக்கியமான காரியமாகையால் இந்த நற்செய்தியானது நம்மோடு கேட்கின்ற முக்கியமான 3 காரியங்கள் உண்டு. நீ முடக்குவாதம் முற்று கிடக்கிறவனை போல வீட்டில் முடங்கி கிடக்கிறவர்களை, ஆலயத்திற்கு வராமல் சந்தை வழிகளில் இருக்கிறவர்களை, ஆலயத்திற்கு வராமல் நாற்காலி கவலைகளில் இருக்கிறவர்களை எல்லாம் ஆலயத்திற்கு அழைத்து வருவதற்கு நீ என்ன முயற்சி செய்தாய்? இந்த 4 நபர்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன உபாயத்தை மேற்கொண்டாய், எந்த வழிகளை மேற்கொண்டாய், எத்தனை நபர்களை நீ ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தாய்? நான் அவர்களை விடுதலை செய்வதற்கு, நான் அவர்களை மீட்பதற்கு, அந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன், நீ கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். அடுத்தபடியாக, பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிற போது உனது வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதம் எதுவாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கிறார், திருமண தடைகள் மாறவா, அது மாறும். பிள்ளை பெயர் இல்லையா, பிள்ளை பெயர் கிடைக்கும். வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் முங்கி கிடக்கிறோமா, கடன் பிரச்சனைகள் நீங்கும். வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் இருக்கிறோமா, துவண்டு போய் கொண்டிருக்கிறோமா, நினைத்த காரியம் நடக்காமல் இருக்கிறதா, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா, எல்லாவற்றையும் தருவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். உனது பாவங்கள் அதற்கு ஒருவேளை தடையாக இருக்கலாம். இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த பலிபீடத்திலிருந்து அவரது உடலை உட்கொள்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா, அதற்கான முயற்சி செய்கின்றோமா? இன்று இந்த முடக்குவாதமுற்றவர் நம்மோடு சொல்லுகிறார், ஆண்டவர் என்னோடு இரக்கம் காட்டினார், உங்களோடும் இரக்கம் காட்ட காத்திருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.